Good morning, Pa. டிப்ளமோ செகண்ட் இயர் இசிஇ தேர்ட் செம்மோட சிபி லேபோட 9th எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஒரு 3 ரெசிஸ்டன்ஸை சீரீஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணுறப்போம் அதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ட் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் டர்போசி ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணால் இந்த விண்டோ வரும். இந்த விண்டோவில் ஸ்டார்ட் டர்போசியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும், இந்த ப்ரோக்ராம் விண்டோ வரும். ஓகேவா? அதுல ஃபைல்ல போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், நியூ கொடுத்தோன்னே நியூ ப்ரோக்ராம் விண்டோ வரும். அதுலதான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணணும், ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஹேஷ் இன்க்ளூடு stdio.h. ஓகேவா? அதே போல அடுத்து என்ன ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுவோம், ஹேஷ் include conio.h. ஓகேவா? இந்த ரெண்டு ஹெடர் ஃபைலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகேவா? stdio printf scanf லைப்ரரி ஃபங்க்ஷனுக்காக அந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றோம். stdio ஹெடர் ஃபைல conio.hங்கிற ஹெடர் ஃபைல வந்து getch clear screenங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷனுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றோம். இப்போ இன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா மெயின்ல இருந்தா என்ன ஆகும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவாப்பா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், 3 ரெசிஸ்டன்ஸ்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் சீரியஸா கனெக்ட் பண்ணா என்ன, பேரலா கனெக்ட் பண்ணா என்ன அப்படின்னு அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அப்ப டோட்டலா எத்தனை, 3 இன்புட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப அவுட்புட் என்னது, சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ், பேரலல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டலா 5 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1, அடுத்து R2, அடுத்து வந்துட்டு என்னது R3. ஓகேவா? கமா RSங்கிறது சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ், RPங்கிறது பேரலல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவாப்பா? அடுத்து வந்து கிளியர் ஸ்கிரீன். கிளியர் ஸ்கிரீன் வந்துட்டு அவுட்புட் ஸ்கிரீன் வந்துட்டு கிளியர் பண்றதுக்காக. அடுத்துட்டு வந்துட்டு இந்த R1, R2, R3க்குலாம் இன்புட் வாங்கணும்ல, அதை இன்புட் வாங்குறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக printfல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா enter the value of R1 அப்படின்னு சொல்லிக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ள. R1, R2, என்னது R3. ஓகேவா? ஏன்னா நம்ம printfல டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்தாலும் என்ன ஆகும், அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இன்புட் வாங்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 3 வேல்யூக்கு வந்துட்டு இன்புட் வாங்க போறோம். R1, R2, R3. அது மூணுமே என்ன டேட்டா டைப், ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப். ஓகேவா? ஃப்ளோட்டோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்ன, %f. ஓகேவா? அப்ப எத்தனை %f கொடுக்கணும், 3 %f கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா 3 வேல்யூக்கு இன்புட் வாங்குறதுனால. கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு எங்க போய் சேவ் ஆகும், நம்ம வாங்குற இன்புட் அந்த வேரியபிளோட அட்ரஸ்ல தான் போய் சேவ் ஆகும். ஓகேவா? அதனால ஒவ்வொருத்தையும் என்ன பண்றோம், அட்ரஸ்ல தான் சேவ் பண்ணுவோம் ஒவ்வொரு வேல்யூவையும். இப்போ இன்புட் வாங்கியாச்சு. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராசஸ். ஓகேவா? இப்போ வந்து சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னப்பா, அதோட ஃபார்முலா 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்றப்போ R1 பிளஸ் R2 பிளஸ் R3. ஓகேவா? 3 ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் parallel ரெசிஸ்டன்ஸ் 1 whole divided by 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இன்புட் முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், சீரிஸ் ரெசிஸ்டன்ஸையும் parallel ரெசிஸ்டன்ஸையும் பிரிண்ட் பண்ணணும்.
இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணணும். அப்பதான் பாக்குறவங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? சீரிஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் ஏதாவது ஒண்ணு ஓகேவா கொடுத்து பிரிண்ட் பண்றோம். சீரிஸ் பாத்தீங்கன்னா அதுவுமே என்னது ஆர்எஸும் ஆர்பியுமே எனக்கு ஃப்ளோட்ல சொல்லியிருக்கிறதுனால பெர்சன்டேஜ் எஃப். ஓகேவா? ஆர்எஸ் அடுத்து வந்து parallel resistance ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் parallelனு சொல்றேன். ஓகேவா? இப்போ parallel resistance RP பிரிண்ட் பண்றோம். இப்போ get ch பார்த்தோன்னா என்ன ஆயிடும்? ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்புட்ல R1 R2 R3ங்கிற 3 ரெசிஸ்டன்ஸ் வாங்கியிருக்கோம். அதை சீரீஸா கனெக்ட் பண்ணா அது RS, பேரலா கனெக்ட் பண்ணா அது RP. ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு. அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் ப்ரோக்ராம். ஃபைல்ல போயிட்டு சேவ் கொடுக்குறேன். எந்த நேம்ல சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா சீரீஸ் SP சீரீஸ் parallel டாட் c கொடுக்குறேன். ஓகேவா? SP டாட் c கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே கொடுத்துட்டா என்ன ஆயிடும்? சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? எரர் இருக்கா? இல்ல, சக்சஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்? ரன் பண்றேன். இப்போ நான் என்னென்ன வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா R1 வந்துட்டு 6, ஓகேவா? R2 வந்துட்டு 9, R3 வந்துட்டு என்னது 10, 3 வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25, மூணுத்தையும் ஆட் பண்ணா என்னது 25. பேரலுக்கு தெரியும் 1 ஹோல் டிவைட் பை 1 பை R1 பிளஸ் 1 பை R2 பிளஸ் 1 பை R3. அந்த ஃபார்முலாக்கு என்ன வருது? கரஸ்பாண்டிங் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 2.647059. ஓகேவாப்பா? புரியுதுல? இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூப்பா.